வர 25ஆம் தேதி அன்னைக்கு கிறிஸ்மஸ் விழா வருது. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த கிறிஸ்மஸ் 25 அன்னைக்கு இயேசுநாதர் பிஸியாக இருப்பார். அப்படிங்கிறதுனால 22ஆம் தேதியே நேராக மகாபலிபுரத்துக்கு இயேசுநாதர் அவரை வச்சு, இயேசு ப்ரோ வாங்க, 25 நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் பிஸியாக இருக்கீங்களோ நான் பிஸியாக இருக்கேன், 25 கோவா போகிறேன், அதனால் 22 நீங்கள் மகாபலிபுரம் வந்துருங்க, அங்கே நான் உங்களுக்கு கேக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே இயேசுநாதரை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு தலைவன் வழக்கம் போல் கேட்க விட்டுட்டு இருக்காப்புல. அந்த இயேசுபுருக்கு கேட்க விட்டு அந்த நன்னாளில் தலைவன் ஒரு 6 நிமிடத்துக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காப்புல. அதில் என்னடா கலாய்க்கிறது ஒரு மெட்டீரியலுமே இல்லையே, எந்த கண்டென்ட்டுமே திரலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது உற்று கவனிச்சோம்னாக்கா ஒரு 3 கண்டென்ட்டை கன் மாதிரி கொடுத்துருக்காப்புல. அந்த 3 கண்டென்ட்ல ஒரு கதையை வேற சொல்கிறாப்புல. அதாவது அந்த பைபிளில் வர ஒரு கதை. அதில் ஒரு நபர் அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே ஒரு பாலுங்கணத்தில் தள்ளிவிடப்பட்டு திரும்ப பாலுங்கணத்துலேருந்து மேலே ஏறி வந்த அந்த சகோதரர் எப்படி தலைவராகிறார் அப்படிங்கிற அந்த கதையை அவர் சொல்லியிருக்காப்புல. இது மட்டும் தான் சொன்னாப்புல. முழு கதை வேற கதை. ஆனால் அதில் ஒரு ஜல்சா மேட்டரும் இருக்கு. அந்த கதை என்ன, அப்புறம் தம்பி சொல்ல வந்தது, அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் சொல்ல வந்ததில் அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய சில கிடுக்குப்படி கேள்விகள் என்ன, அதோட இன்னைக்கு தி நியூ பிஜேபியிலேருந்து பிஜேபி எப்படி விஜயை உள்ளே இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சுல்ல. இந்த புக்கில் விஜயை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. பிஜேபி விஜயை தமிழ்நாட்டில் இறக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை இதில் எழுதியிருக்காங்க. விஜயை வச்சு எழுதியிருக்காங்க. அது எந்த பேஜில் எழுதியிருக்காங்க, எங்கே எழுதியிருக்காங்க போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சல்லி சல்லியான ஒரு கிட்டிங்களடா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அதாவது இயேசுபிரவை வர வச்சு அவருக்கு கேட்க விட்டு அந்த நிகழ்வு இருக்குல்ல, கிறிஸ்மஸ் நிகழ்வு. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை புதிய தலைமுறை என்கிற ஒரு மானங்கட்டத்தனமான ஒரு சேனல் இருக்குது. அதில் சமஸ் என்கிற உப்பை சேற்றக்கொள்ளாத ஒரு நபர் இருக்கிறாப்புல. ஒரு 6 லைவ் இதுக்கு மட்டுமே போட்டிருக்காப்புல. அது இயேசுபிரவுக்கு வாழ்த்து சொல்கிறது கிறிஸ்மஸ் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடத்திருக்காப்புல. அந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவை புதிய தலைமுறையில் 6 லைவுகளாக ஒளிபரப்பிருக்கிறார்கள். இயேசுவின் மீது எவ்வளவு பற்று உங்களுக்கு புதிய தலைமுறையில், சிறுபான்மையினர் மக்கள் மீது அவ்வளவு அன்பு உள்ளம் கொண்டவர்களாக புதிய தலைமுறை இருக்கிறாங்களே. அதை நினைக்கும் பொழுதுதான் எங்கோ ஒரு மூலையில் புதிய தலைமுறை மீது ஒரு அன்பு ஆவல் வந்து நம்மளை தொத்திக்கிட்டே இருக்கு. சரி, இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு 6 போட்டிருக்காங்க. எனக்கு சிறுபான்மையினர்கள் மீது அவருக்கு புதிய தலைமுறை சேனலுக்கு சமஸுக்கு வந்து அவ்வளவு அன்பு அக்கறையை தவிர ஏதோ ஆதவர்ஜனா நேற்று கூப்பிட்டு ஒரு 5 லட்ச ரூபா கையில் கொடுத்து ஏப்பா ஒரு 6 லைவ் போடுப்பான்னு சொல்லி அதனால 6 லைவ் போட்ட மாதிரி நினைச்சுக்க கூடாது. உண்மையிலேயே சிறுபான்மையினர்கள் மீதான அக்கறையின் பால் தான் புதிய தலைமுறை சமஸ் வந்து 6 லைவ் போட்டிருக்காங்க ஒரே நிகழ்ச்சியை. சரி, நேற்று இதே மாதிரி கிறிஸ்மஸ் நிகழ்வு சிஎம் வச்சு நடந்தது இல்ல, அதுக்கு நீங்க எத்தனை லைவ் நொட்டுனீங்கன்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா இது சிறுபான்மையர்கள் மீது உள்ள அக்கறையில் நீங்க போட்டிருக்கீங்களா அல்லது ஷில்பா குமார் மீது உள்ள அக்கறையில் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. இது எல்லாமே புதிய தலைமுறையில் உள்ள தம்ப்நெயில்ஸ். 6 தம்ப்நெயில்ஸ் இருக்கும் பாருங்க. 6மே நீங்க இப்போ போனாலுமே உள்ள 6 லைவ் கிடக்கும். ஒரு நிகழ்வுக்கு 6 லைவ் போட்டிருக்காங்க புதிய தலைமுறையிலிருந்து. இதுவே அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நேற்று போட்ட லைவ் வரும். நேற்று சிஎம் அவர்கள் இதே கிறிஸ்மஸ் நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு. அதில் ஒன்லி 2 லைவ்கள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. எப்போ ஒரு நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு இவர் முதல்வராக இருந்தால் தான் எனக்கு நல்லது செய்வார், எங்களுக்கு நல்லது செய்வார், எங்களுடைய பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டு தருவார், பிஜேபியிடம் வந்து இந்த மக்களையும் மண்ணையும் எங்களுடைய மாணவர்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் காப்பாற்றுவார் அப்படின்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சிஎம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கிறிஸ்மஸ் கலந்துக்கிறாரு. அது வெறும் 2 லைவ் தான். நேற்று வரைக்கும் ஷூட்டிங்ல நடிச்சு இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாப்புல, அவருக்கு 6 லைவா. சரி, அதனால இந்த புதிய தலைமுறையை முடிஞ்ச அளவுக்கு நீங்க கமெண்ட்ல காரி துப்புங்க, அதை மக்களுடைய பார்வைக்கு விட்டுறோம். அடுத்ததாக இப்ப அண்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத இந்த சல்லி சிலியான் இருக்கிட்டீங்களாடா இப்ப நம்ம ப்ளே பண்ணுவோம். ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதானே. அதனால பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஊரு தானே நம்ம ஊர். என்ன சொல்கிறது கரெக்டு. என்ன சுற்றி வளைச்சு பேச வராப்பில்னாக்கா சென்டென்ஸ் ஃபார்மெட் இல்லாமல் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்மேஷனில் சொல்ல வர கருத்து ஒன்றே ஒன்று. அதாவது தமிழ்நாடு என்பது சமூக நல்லிணக்கத்தை பேணி காக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. இதில் வந்து தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களுடைய பண்டிகையாக இருந்தாலும் இங்கேருந்து அங்கே சக்கரை பொங்கல் போகும், அங்கேருந்து அங்கே பிரியாணி போகும், அங்கேருந்து இங்கே மாட்டுக்கறி வரும். இதெல்லாம் வந்து இங்கே ஒரு சமூக நல்லிணக்கமே தவிர ஒரு ஹிந்து வீட்டில் நடக்குது அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்டியனும் முஸ்லீமும் கோவப்பட மாட்டாங்க. முஸ்லீம் வீட்டில் ஒரு பண்டிகை அப்படிங்கிறதுக்காக ஹிந்து அவங்க மீது கோவப்பட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்டியன் வீட்டில் பண்டிகைனாக ஹிந்து அவங்க மீது கோவப்பட மாட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து சமூக நல்லிணக்கமான ஒரு மாநிலங்க இது அப்படின்னு சொல்ல வர்றாப்புல. உண்மைதான், அண்ணன் சொல்வது 100க்கு 100 உண்மை. சொல்ல போனோம்னாக்கா அண்ணன் பேசும்போது பின்னாடி ஒரு பாட்டே பாடலாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படிதான் அண்ணன் சொல்ல வர்றாப்புல.
அண்ணே அந்த சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமானு இருக்கு நீங்க சொல்ல வர்றீங்களா, அதுல கொல்லிக்கட்டையை தூக்கி சொருகிற வேலையை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் திருப்பரங்குன்றத்துல. ஏதோ இந்த இந்து முஸ்லீம் கலவரம் அப்படிங்கிறது குஜராத்தில் நடக்கும், உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும், மகாராஷ்டிராவில் நடக்கும், ஹரியானாவில் நடக்கும், மத்திய பிரதேசத்தில் நடக்கும், ஒரிசாவில் நடக்கும், இப்பெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல. அப்படி இல்லை, தமிழ்நாட்டிற்குள் அதுவும் ஏதோ ஒரு பார்டர்ல கன்னியாகுமரியில கோயம்புத்தூர் நடந்தது போய் மத்தியில் இருக்கக்கூடிய மதுரையில சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய அந்த மதுரைக்குள்ளே இன்னைக்கு ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுறதுக்கு பிஜேபி களமிறங்கி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வச்சு எல்லாருமே பேசிட்டாங்க. திமுக, அதிமுக, மதிமுக, தேதிமுக, காதிமுக, அது இது, அப்புறம் நம்ம திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி எல்லா கட்சிகளுமே, வேல்முருகன் எல்லாருமே தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாங்க. இதற்கு எதிர்நிலைப்பாடாக யாரார் இருக்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த பிஜேபிக்கு ஆதரவாக யாரார் இருக்காங்க, இப்படின்னு ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க, தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்கள் திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளுக்கு எதிரான மனநிலை தான் இருக்காங்க. இது மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கத்துக்கு கேடு விளைக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்தாங்க. இதுல விஜய் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா பாருங்க, இது ஒரு சமூக நல்லிணக்க நாடு, பொங்கல், ரம்ஜான், இது அதெல்லாம் கொண்டாடுறமே அப்படின்னு சொல்ற நீங்க அதற்கு குந்தகம் விளைவிக்கும் மேலேயே ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி RSS என்கிற அமைப்பை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய பயங்கரவாதத்தை, இவ்வளவு பெரிய கலவரத்தை, வன்முறையை தூண்டக்கூடிய வேலையை இந்த நிமிஷம் வரைக்கும் எச்ராஜா உட்காந்து பேசிட்டு இருக்கான். பிஜேபியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர் இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அர்ஜுன் சம்பத்து, லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, தோளான், துருத்தியா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்களா திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி. அது எப்படி நீங்க மேல வந்து தர்காவுக்கு, கந்தூரிக்கு நீங்க கொடியேற்ற விடுவீங்க? ஏன் நாங்க இந்துக்கள் மேல போகப்படாதா, விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நாங்கள் போகப்படாதான்றேன் அப்படின்னு இன்னைய வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கலவரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஒரு 10 பேர் அழைச்சிட்டு போய். அப்போ இதையொட்டி எல்லா கட்சிகளும் கருத்து கொடுத்தனாக்கா இந்த ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டின், இந்த மத நல்லிணக்கத்தை பேணுகிற, பல மத நல்லிணக்கத்தை பேசுகிற தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மீட்டிங்லயாவது பேசியிருக்கணுமா இல்லையா? இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால நம்முடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு நாம் துணை நிற்க கூடாது நண்பா, நண்பீஸ் சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏதோ திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல பெருமாள் கோயில் பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊர்லயும் அப்படிதான் 1990 ஒரு கோயில் கட்டுறாங்க. ஏற்கனவே கரிகாலன் சேனல்ல இதை பத்தி முழுமையா வீடியோ போட்டிருக்காரு. அவரே நேரடியாக ஆய்வுகள் செஞ்சு கொண்டாந்து வீடியோ போட்டிருக்காரு. அதே மாதிரி அதை வச்சு நாமளும் மீட்டிங்ல பேசியிருக்கோம், வீடியோக்குள்ளேயும் அங்கங்க பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலும் நான் சொல்றேன். பெருமாள் கோயில் பட்டியில 1990 ஒரு கோயில் கட்டுறாங்க. ஒரு மாரியம்மன் கோயிலோ காளியம்மன் கோயிலோ கட்டுறாங்க, ஒரு சின்ன கோவில். இந்த ஃபுல் ஸ்கிரீன் அந்த போட்டோ வரும் பாருங்க. அந்த கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டுறதுக்கு, கோயில் கட்டும் பொழுது சில கற்கள் மிஞ்சு போகும்ல, படி வந்து பெரிய பெரிய பாறாங்கல் மாதிரி படி போடுவாங்க. அது கொண்டு அந்த கல் ஒரு 4-5 கல் மிஞ்சு போச்சு. நம்ம வீடு கட்டும் போது கல் மிஞ்சு போனாலே பக்கத்துல போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த கோயில் கட்டும் போது மிந்து போன கல்ல அந்த கோயிலுக்கு முன்னாடி சில மக்கள் வருவாங்க, உட்காருவாங்க அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு முன்னாடி 4-5 கல்லையும் சேர்த்தாப்புல போடுறாங்க. அதுல இருந்து மக்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் அந்த இடத்த உட்காருவதற்கு பயன்படுத்துறாங்க. காலையில மாலையில வேலைக்கு ஆட்களுக்கு கூட்டு போறதுக்கு, அங்க உட்கார்றது, அங்க பொழுதுபோக்குறது, தாயம் உருட்டுறது, அப்புறம் ஆடு விளையாட்டு ஆடுறது, அப்படியாக அந்த கல்லை பயன்படுத்துறாங்க. இந்த கல்லு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்படியாக அந்த கல் இருக்கும்போது என்ன பண்றாங்க, திடீர்னு அந்த ஊர்ல உள்ள ஒரு சங்கி, செல்வராஜ்னு ஒரு சங்கி, அந்த சங்கி என்ன பண்றான், அந்த கல்லுக்கு பேர் வந்து முண்டுக்கல்லுன்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல பெருமாள் கோயில் பட்டு அந்த பக்கம் வந்து முண்டுக்கல்லுன்னு சொல்றாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து படிக்கல்லுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதை அவங்க வந்து முண்டுக்கல்லுன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு சங்கிப்பை என்ன பண்றான், செல்வராஜுங்கிற சங்கிப்பைய, அது வந்து முண்டு கருப்பண்ண சாமி கோயில் அப்படிங்கிறான். அதாவது குத்துக்க நிக்கிற கல்லை பார்த்தாதான் இவங்க விரண்டடிச்சு ஓடுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, படுக்கப்பட்ட கல்லை பார்த்தாலுமே விரண்டடிச்சு ஓடுறாங்க. கல்லுனாலே அவங்களுக்கு கண்டம் போட்டுருக்கு, கல்லை பார்த்தாலே காண்டாயிரம், வெறியாயிடுறாங்க. அதாவது இந்த என்ன சொல்றது, சரி அதை நம்ம கடந்து போவோம். அதனால அந்த படுக்கப்பட்ட கல் இருக்குல்ல, அது வந்து ஒரு முண்டு கருப்பண்ண சாமி. அந்த கல்லுக்கு கீழே கோயில் இருக்கு, அதை தோண்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு கோயில் கிடைக்கும். 1990 அந்த கோயில் கட்டும்பொழுது மிந்து போன கல்லை போட்டதை வச்சு எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே பண்றான் பாருங்க. அந்த ஊர்ல உள்ள சங்கி, அந்த ஊர்ல 90 வயசுல உள்ள கிளவி எல்லாம் இருக்கு. அந்த என்ன லூசு பயல, கோயில் கட்டும் போது மிந்து போன கல்லை போட்டது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ என்ன பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க? உனக்கு எதுவும் பைத்தியம் கீதம் பிடிச்சி போச்சா, அல்லது மண்டையில் எதுவும் கோளாரா, அல்லது நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துட்டியா, ஏன் அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அங்க ஊர்ல உள்ள கிளவிகளை அவங்களுக்கு திட்டுது. நேரா கொண்டு போய் கேஸ் கொடுக்குறான் மதுரை பெஞ்சில். யதார்த்தமா கொடுத்ததான் மதுரை பெஞ்சில். அப்படி யதார்த்தமாக கொடுக்கப்பட்ட அந்த பெட்டிஷன் வந்து யதார்த்தமாக ஜிஆர் சுவாமிநாதன் அவரோட டேபிளுக்கு போகுது. யதார்த்தமா அவர் பிடிச்சு பார்க்கும்போது யதார்த்தமாக இந்த மாதிரி ஒரு கேஸ், யதார்த்தமா ஒரு தீர்ப்பு கொடுத்து உடனடியாக நீங்க அங்க போய் விளக்கேத்துங்க கார்த்திகை தீபம்னு சொல்லி அவரு யதார்த்தமா ஒரு தீர்ப்பு கொடுக்க போய் அந்த தீர்ப்பு எடுத்துட்டு போய் யதார்த்தமா கார்த்திகை தீபத்தை போயிட்டாப்ல. அங்க
பிரச்சனையாகுது. பிரச்சனையாகும் பொழுது அப்புறம் அங்கே போலீஸ் போகுது, அங்குள்ள IAS ஆஃபீஸரு எஸ்பி எல்லாம் போகிறாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், RSSகாரன் அப்படி தான் பேசிட்டு இருப்பான் மரகண்டலம்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு இருப்பெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அங்கே 144 போட்டு கலைஞ்சு ஓடுங்க, சும்மா பிரச்சனை வச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சும்மா கல் கிடைக்க இதை வச்சு பிரச்சனை பண்ணுவேன் தீர்ப்பு வச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேரிகார்டை போட்டு 144 சொல்லி அடிச்சு வரட்டி விட்டுறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த IAS ஆஃபீஸரையும் அந்த எஸ்பியையும் தனிப்பட்ட முறையில் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் கூப்பிட்டு மிரட்டி ஏறுன்னு ஏறி விடுறாப்புல. அது எப்படி நான் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக நீ போய் அங்கே இது பண்ணுவியா? நான் முண்டு கற்பனை சாமியை மதிச்சு எதர்ச்சியா என்கிட்ட வந்து ஒரு மனு வருது, அரசுக்காரன் போட்ட மனு, எதர்ச்சியா நான் பார்க்கும்போது என் கண்ணில் படுது, எதர்ச்சியா ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன். அது எப்படி அந்த தீர்ப்புக்கு எதிராக நீ ஒரு IAS ஆஃபீஸராக இருந்தா, நீ படிச்சுட்டு நீ அங்கே போய் உட்காந்துருந்தா, ஒரு மாவட்டத்துக்கே நீ தலைவராக இருந்தால் அதுக்காக முண்டு கற்பனை சாமிக்கு வந்து நீ எதிராக பேசுவியா? அதனால அந்த முண்டு கற்பனை சாமிக்கு கார்த்திகை தீபத்தை ஏற்றணும். கார்த்திகை தீபம் யாருக்கு ஏற்றுவாங்க? சிவன் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. குறிப்பாக திருவண்ணாமலையில் தான் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் சிவன் கோயிலில் ஏற்ற ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன். முண்டு கற்பனை சாமிக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்குறேன். சிவனுக்கும் முண்டு கற்பனை சாமி என்ன சம்பந்தம்? அங்கே எப்படி கார்த்திகை தீபத்தை இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? ஏன்னாக்கா ஒரு டிராமாவில் அங்கே நடிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு கூட இப்படி அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னன்னு தெரியல. அதில் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடக்கு அந்த ஊரில். இப்போ அந்த ஊர்லேயும் மதக்கலவரம் வாய்ப்பு கிடக்கு. அப்போ ஏன்னாக்கா அங்கே இந்து மதம் இல்லாமல் அங்கே வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள அது பிரச்சனையை மூட்டுறாங்க அந்த முண்டு கற்பனை சாமின்னு சொல்லி. அப்போ இந்த விஜய் தாவேகா தலைவர் விஜய், அதாவது இவ்வளவு ஒரு 4-5 கிறிஸ்தவ பாதிரியார்களை அவங்க மாறுவேட போட்டுக்கு எங்கே போயிருப்பாங்க போல இருக்கு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த சில இடங்களில் நிகழ்ச்சி வைப்பாங்க, மாறுவேட போட்டு போய் நின்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு 4 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அவங்கள ஒரு 3 பேரை கூட்டத்தை உட்கார வச்சிட்டாப்ல. அவர் வந்து பாருங்க, நாங்கள் இவருக்கு ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்து இவர் தான் எங்களுடைய முதல்வராக வர வேண்டும் என்று ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. அது சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. அங்க உட்காந்து பாதிரியார்களும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நாமளும் பேசுறோமே தவிர, பாதிரியார்கள் அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு போனாக்கா நமக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை. பாதிரியார்கள் அரசியல் பேச வந்ததுனாலதான் பாதிரியார்கள் நம்ம கூப்பிட்டு செய்ய வேண்டிய கடமை கிட்ட நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால விஜய் வந்தாதான் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப விஜய் ஏன் இதெல்லாம் பேசலாம்னு கேட்கணும். இங்கே இவ்வளவு ரம்ஜானு, பொங்கல், தீபாவளி, அப்புறம் கிறிஸ்துமஸ், இதெல்லாம் இங்க ஒரே பண்டிகை, நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளை, இப்ப இதுதானே தமிழ்நாடுன்னு பேசுறவரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது வாயை மூடிட்டு உட்காந்துருக்காப்லையே. எவ்வளவு பெரிய கலவரமாக மாற வேண்டியது இந்த தமிழ்நாட்டு முதல்வரால் தடுக்கப்பட்டுச்சுல்ல. இல்ல நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இல்ல அங்க மேல போய் தீபம் ஏத்தணும், அந்த அளவை கல்லுல தீபம் ஏத்தணும்னா சொல்லுங்க. அர்ஜுன் சம்பத் மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு முடிவெடுக்கணுமா இல்லையா? ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதுதான் சமூக நீதி என்று பெரியார் சொல்றாரு. நீ பெரியார கொள்கை தலைவர்னு சொல்ற. அப்ப இதுல ஒடுக்கப்படுறது யாரு? இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்படுறாங்க. அப்ப ஒடுக்கப்படுகிறவர்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கணும் தைரியம் இல்லாத நீ என்ன மசத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்கிறேன், என்ன மசத்துக்கு வர்றேன்னு கேட்கிறேன். மூடிக்கிட்டு ஜனநாயகம் 2 ஜனநாயகம் 3 நடி, ஒரு 10 தடவை கோவா போ, 13 தடவை தாய்லாந்து போ, 23 தடவை இந்தோனேஷியாவுக்கு போ, எங்கேயோ போய் தொலை. இது மட்டும் இல்ல, இது லோக்கல் மேட்ரு. இன்னும் கொஞ்சம் நேஷனல் மேட்ருக்கு போனோம்னாக்கா, அஸ்ஸாம்ல ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம் இருக்காரு. அவர் பிஜேபி சிஎம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாப்புல, அப்புறம் 2 கேஸை போட்டோடனே அது பிஜேபி சிஎம்மாக மாறிவிட்டார். ஹிமந்தா பிஸ்வா சர்மான்னு சொல்லிட்டு அவர் அங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காப்ல. அதனால லவ் ஜிஹாத்துக்கு எதிரான ஒரு சட்டம், அது விரைவில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் யாரும் லவ் ஜிஹாத்து பண்ண முடியாது அப்படின்னா என்னன்னாக்கா, வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. கல்யாணம் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்க வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னாக்கா அதை பண்ணிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிலாம் கிடையாது. இங்கே ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கான சட்டம் இருக்கிறது. வெவ்வேறு சாதிகளுக்குள்ள கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை எதிர்க்கலாம், ஆணவ படுகொலை செய்யறதெல்லாம் கூட பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில். ஆனால் சட்டம் அப்படி சொல்லவில்லை, அவர்களை தண்டிக்குது சட்டம் அப்படி செஞ்சாக்கா. அதெல்லாம் தாண்டி இங்குள்ள பெரியாரி அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள்லாம் இப்படி சாதி விட்டு சாதியோ அல்லது மதம் விட்டு மதமோ அவங்க திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவங்களை வாரி அணைத்து அவர்களுக்கு வந்து சுயமரியாதை திருமணம் செஞ்சு வைக்கிறது அல்லது அவங்க விருப்பப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறது. செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான பொருளாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வேலையை தேடி கொடுத்து அவங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிற வேலையும் தொடர்ந்து பெரியாரி அம்பேத்கரி கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தொடர்ந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை அஸ்ஸாமில் பிஜேபி முதலமைச்சர் லவ் ஜிஹாத்துக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வர போறோம்னு அறிவிச்சிருக்காப்புல. அது எப்படிங்க ஒரு சிஎம் வந்து லவ் ஜிஹாத்துக்கு எதிரான ஒரு சட்டம், அதாவது லவ் ஜிஹாத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல வேறு மதத்தை சார்ந்தவர்களை காதலிக்கிறாங்க அப்படின்னாங்க, அது லவ் ஜிஹாத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கேள்வி எழுப்பணும்ல. இது யாரையும் ஒடுக்குவதற்கான சட்டம், இது ஒட்டுமொத்த இஸ்லாமியில் ஒடுக்குவதற்கான சட்டம். இதைத்தான் நம்ம இவர் சொன்னாப்புல, ஷூவர்கர் இருக்காரு, அதான் சொன்னாப்புல. அதாவது இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் யார் அப்படின்னு அவர் வரையறுக்கிறாப்புல. யாருடைய புனித ஸ்தலங்கள் இந்தியாவில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றாப்புல. அவர்
அவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மட்டும்தான் தொடர்பு உண்டு. யாருடைய புனித ஸ்தலங்கள் இந்தியாவில் இல்லையோ அவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் அல்ல, அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர்கள் இந்த மண்ணில் எந்த சொந்தமும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாப்ல. அப்படின்னு அர்த்தம், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு புனித ஸ்தலம் கிடையாது, அவங்களுக்கு மக்கா மதினா அப்புறம் ஜெருசலம். அதனால கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் இந்தியர்களே கிடையாது, அவர்கள் இந்த பூர்வ குடிகள் கிடையாது, அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் தொடர்பு கிடையாது, அவங்க கண்ணோட்டா கூட இருக்கலாம், ஆனால் இந்த மண்ணுக்கும் அவங்களுக்கும் சிறிதும் தொடர்பு கிடையாது என்று பிஜேபியினுடைய மூத்த தலைவராக இருந்த வீர சாவர்கர் அவர்கள் சொல்லுகிறார், அவருடைய புத்தகத்தில் எழுதுறாப்புல. அப்போ அதன் அடிப்படையில் தான் இந்தியா முழுக்க முஸ்லிம்களை வந்து இதுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, கிறிஸ்தவர்களுக்கு மீதான கொடூரம் இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. இப்போ இதை குறித்து இங்கே பேசுறவங்க, ஏன்னா அரசியல் பேசுறாங்கல்ல வந்த ஃபாதர்ஸ் எல்லாம், அப்போ அரசியல் பேசும்பொழுது நம்ம இதெல்லாம் கேட்கறோம். அப்போ விஜய் ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாப்புல, இதை ஏன் தெரிவிக்க மாட்டேங்கிறோம் நம்ம கேட்கறோம். சரி, அதை தாண்டி வேற என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்போம். இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே, நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தானே. திரும்ப திரும்ப நல்ல பாயிண்டா தான் இப்போ பேசுறாப்ல. ஆனா ராஜா உண்ட ஸ்டார்டிங் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் பினிஷிங் சரியில்லையா ராஜா? அதான் அண்ணன் சரி ஓகே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்குறைகளை பேசல, சரி தான் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்குறைகளையாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவரு 12 மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டம் அமல்ல இருக்கு. 12 மாநிலங்கள்ல 12 மாநிலம் எழுதி தெரியுமா? மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா, இந்த மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய 12 மாநிலங்களில் மத மாற்ற தடை சட்டம் அமலில் இருக்கிறது. இப்ப இதை குறித்து பேசணுமா இல்லையா? இப்ப இதையாவது விஜய் பேசணுமா இல்லையா? நான் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பெருமாள் கோவில்பட்டியில் நடந்துச்சு முண்டகருப்பணசாமி கதை சொன்னோம் இல்லைங்களா, அங்க வேற யாரும் இல்ல, அங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. அதுல ஹிந்து வன்னியர், கிறிஸ்டியன் வன்னியர். அதாவது ஹிந்து வன்னியரா இருந்தாங்கல்ல, அவங்க முன்னாடி கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்காங்க கொஞ்சம் பேர். எல்லாமே ஒரே தொப்புள் குடி உறவுகள் தான். அவனுடைய மாமா இங்க இருக்காரு, இவருடைய மச்சான் அங்க இருக்காரு, அவங்க இங்க பொண்ணு கொடுத்துருக்காங்க, இவங்க அங்க பொண்ணு கொடுத்துருக்காங்க. 2 பேருமே வன்னியர்கள் தான், கிறிஸ்தவ வன்னியர், இவங்க ஹிந்து வன்னியர். இந்த பிரச்சனை கிளப்புறாப்புல அவரும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான், ஹிந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவர் பேர் செல்வராஜ், ஆனா சங்கி, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்காப்ல. இப்ப இவர் முண்டகருப்பணசாமின்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? ஏன்னா அது ஒட்டினாப்புல தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்விடம் ஆரம்பிக்குது. அப்ப அங்க கொண்டு போய் முண்டகருப்பணசாமின்னு சொல்லி எப்படி அங்க கொண்டு போய் தீபயாத்திரன்னு சொல்லி பிரச்சனை கலவரம் பண்ண முயற்சி பண்றாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் தீபயாத்திரன்னு சொல்லி பிரச்சனை கலவரம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப ஒரே சமூகத்துல அதுவும் அவங்க கிறிஸ்தவர்கள். இப்ப அங்க முஸ்லிம் சிஸ்டர் வாயமுட்டு இருந்த உனக்கு சம்பந்தம் கூட வச்சுக்கலாம், ஏப்பா இங்க கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்களப்பா, கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்தவர்களும் இந்துவும் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு சாகக்கூடிய சூழலை ஏற்படுத்துறாங்களா இல்லையா? பெருமாள் கோவில் பட்டில அதை போய் கரிகாலன் கவர் பண்ணி வைரல் பண்ணார்ல, எல்லாருமே அதை பத்தி பேசணும்ல, கூட்டம் முட்டலாம் பேசணும்ல. அப்ப இதை பத்தி நீங்க பேசணுமா இல்லையா? வாயை திறந்து பேசணுமா இல்லையா? இதே மாதிரி கேரளாவில் 2 கன்னியாஸ்திரிகள், அந்த கன்னியாஸ்திரிகள் கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. என்னன்னாக்கா, இந்த கன்னியாஸ்திரிகள் எங்களை சத்தீஸ்கர்ல நடக்குது, எங்களை வந்து கட்டாய மதமாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்னு. எப்படி இங்க மைக்கேல்பட்டி, தஞ்சாவூருக்கு பக்கத்துல மைக்கேல்பட்டியில் நடந்ததை வந்து எப்படி வெட்டி ஒட்டி திரிச்சு அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாப்லையே சேம் மெத்தட் தான் சத்தீஸ்கர்ல. அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது, இந்த 2 கன்னியாஸ்திரிகளும் கேரளாவை சேர்ந்தவங்க ரொம்ப வலுக்கட்டாயமாக வேலை வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், காசு தரேன், பணம் தரேன், நீ மதம் மாறி கிறிஸ்தவத்துக்கு மாறுன்னு சொல்லி என்ன ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன், இவங்களோட டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் தூக்கி விசாரிக்க போனோம்னா கன்னியாஸ்திரிகள் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சொல்லுது, ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஏன்னாக்கா நான் சத்தீஸ்கர்ல உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருந்தேன், நானும் என்னுடைய சகோதரனும் வெயிட் பண்ணிருந்தோம். அங்க உள்ள ரயில்வே போலீஸ் ஒன்றிய கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள ஒரு RPF போலீஸ் ஒருத்தர் வந்தாரு, வந்து எங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாரு. எதுக்குன்னு கேட்டோம், கூப்பிட்டா வாங்க இல்லைனாக்கா கேஸ் போட்டு உள்ள வச்சிருன்னு சொன்னாரு. நாங்க பயந்து போய் போனோம். போய் உட்காந்தோன்னே லோக்கல், அந்த ஊர்ல உள்ள ஒரு லோக்கல் RSS அமைப்பை சார்ந்த 2 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் பேரு ரவி நிகாம், இன்னொரு ஒரு லேடி, அவங்க பேரு ஜோதி சர்மா. சர்மானாக்கா பார்ப்பனர், உங்களுக்கே தெரியும். அப்ப ஜோதி சர்மானாக்கா ஒரு பாப்பாத்தி. அந்த ஜோதி சர்மா என்கிற பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணும் ரவி நிகாம் என்கிறவரும் 2 பேரும் RSS அமைப்பை சார்ந்தவங்க. ஸ்டேஷனுக்குள்ள வந்து எங்களை மிரட்டினாங்க, அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்னையே சகோதரனையும் அடிச்சாங்க. இவங்க மட்டும் இல்லாம அந்த RPF போலீஸும் எங்களை தாக்குனாரு. தாக்கி ஒழுங்கு மரியாதையா நான் என்ன சொல்றேனோ அந்த கம்ப்ளைண்டா எழுதி கொடுக்கணும், அப்படி இல்லைனாக்கா உன்னுடைய தம்பியின் மீது வழக்கு போட்டு உன்னை வந்து உங்க தம்பியை லாக்அப்ல தாக்கிடுவேன், நான் வந்து சுட்டு கொண்டுருவேன் அல்லது அடிச்சு கொண்டுருவேன், நீ கேட்கறது ஆள் கிடையாது, நான் மட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன், யாரும் கேட்க முடியாது, அதனால நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுனால அவங்க பயந்து போய் அவங்க ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அதில் நான் கையெழுத்து போட்டாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது தான் இதுவாக இருக்கிறது. அதனால அந்த கன்னியாஸ்திரிகளுக்கும் மதமாற்றத்துக்கும்
நிறுவனத்துக்கும் எனக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஒரே ஒரு சம்மந்தம், நான் அவங்க வேலை பார்க்குற இடத்துல நானும் வேலை பார்த்தேன், அவ்வளோதான் சம்மந்தமே தவிர அவங்க என்ன எந்த இடத்துலையும் வலுக்கட்டாயப்படுத்தவும் இல்லை. என்னை மதம் மாறினா தான் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னும், மதம் மாறினா காசு தரேன் அப்படின்னும், மதம் மாறினாக்கா உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னும் அவங்க எந்த ஒரு வற்புறுத்தலும் எந்த ஒரு தூண்டுதலும் என்கிட்ட செய்யவே கிடையாது. அதனால அது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது பெரிய கேஸா மாதிரி அந்த கன்னியாஸ்திரிகளை கைது பண்றாங்க. கைது பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசம் அவங்க உள்ள இருக்காங்க, ஜெயிலுக்குள்ள இருக்காங்க அந்த கன்னியாஸ்திரிகள். அப்புறம் இது பொய் கம்ப்ளைண்ட் தெரிஞ்சவொடனே இப்போ 1 மாசம் உள்ள இருந்தாங்களே, அது யாரு திரும்ப அவங்களுக்கு தருவா? அந்த மன உளைச்சலை யாரு போக்குவா? அவங்க ஜெயிலில் இருக்கவங்களுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்களா, யார் திரும்ப தருவா? அப்ப இதற்கு தூண்டுதலாக இருந்தது ஜோதி சர்மாங்கிற பாப்பாத்தியை ஒத்துக்கி 1 மாசம் உள்ள வைப்பாங்களா? அல்லது அந்த ரவினிகாம் என்கிற அந்த RSS அமைப்பை சார்ந்தவர்கள் அவருக்கு உள்ள வைப்பாங்களா? அப்ப எவ்வளவு பெரிய கொடுமைகள் இந்த கன்னியாஸ்திரிகள் தன்னை அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு நான் ஊழியம் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்மீகத்துல பக்தியில அவங்க நம்பிக்கையில போறாங்க. இயேசுநாதன் மீது நம்பிக்கையிலயோ அல்லது அந்த மதத்தில் உள்ள பற்றுலையோ அவங்க போறாங்க. அதற்காக அந்த 2 கன்னியாஸ்திரிகளும் கொடுத்த தண்டனைனாக பொய் புகார் கொடுத்து 1 மாசத்துக்கு உள்ள வச்சது. இதை பற்றி விஜய் பேசுவாரா? சமத்துவ கிறிஸ்துமஸ் விழால இதை செஞ்சது பாருங்க பிஜேபி, RSS அமைப்பு. இந்த பிஜேபியையும் RSSையும் நம்ம தமிழ்நாட்டில் விட்டோம்னாக்கா டோட்டலா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அதனால கிறிஸ்தவ மக்களே, அதனால இந்த கிறிஸ்துமஸ் விழால நாம ஒரு வாக்குறுதி எடுக்கணும். இந்த கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை நாம் உள்ளே வரக்கூடாது. அதற்கு நம்ம யார் கூட கூட்டணிக்கு போறோமோ அவங்க கூட கூட்டணிக்கு போய் நம்ம பிஜேபியை உள்ள வரலாம அடிக்கணும். ஏன்னாக்கா நமக்கு வெற்றி தோல்வியை விட நமக்கு பிஜேபி, இந்த மாதிரியான பிஜேபி உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க கூடாது, அவங்களுடைய அமைதியை குலைக்க கூடாது. அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தவிர மற்றபடி எனக்கு இந்த சிஎம் ஆகணும், நான் தனிப்பட்ட முறையில் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள இல்லை அப்படின்னாக்கா இதை தனப்பா நீ பேசியிருக்கணும். சரி, அடுத்ததாக அண்ணனிடம் இன்னொரு ஒரு கேள்வி. அதே சத்தீஸ்கர்ல நவம்பர் 17, 2024 அன்னைக்கு இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இதே மாதிரி ஒரு RSS குரூப் போய் அங்க உள்ள கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க திரும்ப இந்து மதத்திற்கு மாறணும், நீங்க இந்து மதத்துக்கு மாறலனாக்கா இந்த ஊர்ல உள்ள முதலாளிகள் எந்த வேலைக்கும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. வேலைக்கு மட்டும் இல்ல, இப்ப நீங்க வயல் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க வயல்ல நீங்களே இறங்கி வேலை செய்ய முடியாது. உங்க கருது பழுத்துருச்சு, நீங்க இறங்கி அறுத்து அதை அந்த நெல்லை எடைக்கு போட்டு காசு ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க வயலுக்குள்ளே இறங்க முடியாது, நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கலவரம் வன்முறைக்கு தூண்டுதல் போடுறாங்க. பெரிய சண்டையாகுது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கும்பலா போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அவங்க போன்ல பேசின ரெக்கார்ட்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. கொண்டு போய் இந்த பாருங்க எங்களை மிரட்டுறாங்க, அதுக்கு நீங்க தான் என்னென்ன கேட்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்குது சத்தீஸ்கர்ல உள்ள போலீஸ். ஏன்னாக்கா முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவு. அப்ப எடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னோடனே திரும்ப அவங்க வர்றாங்க. வர்ற வழியில அவங்களோட வயல்கள்லாம் பாக்குறாங்க. விளைஞ்சிருந்த நெல்லாம் ஒரு நெல்மணி கூட வயல்ல இல்ல. இவங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்க உள்ள போலீஸ்காரன் போன் பண்ணி சொல்லி RS காரன் பூரா என்ன பண்றாங்க, வயல்ல இறங்கி ஒட்டுமொத்தமாக அறுத்து அவன் எடுத்துட்டு போட்டாங்க. ஏன்னாக்கா மதம் மாறினாக்கா நாங்க இப்படிதான் பண்ணுவோம் என்று சொல்லி நவம்பர் 17, 2024 சத்தீஸ்கர்லயே இந்த சம்பவம் நடக்குது. இதுவும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லை அங்க உள்ள RSS பிஜேபி காரனால. இத நமது விஜய் அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அந்த ஃபாதர்ஸ் முன்னாடி, ஃபாதர்ஸ் கமான், இந்த பிஜேபி நம்ம விடக்கூடாது, அதனால நம்ம அடிச்சு தரத்தணும், இப்படியாப்பட்ட கொடுமைகளை நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு தந்துட்டு இருக்காங்களே, இவங்க நம்ம உள்ள விடலாமா, அதனால நீங்க பிஜேபிக்கு எதிராக 4 வார்த்தை நாக்கப்படுங்க மாதிரி கேட்டுப்போங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டுமா இல்லையா. அதுக்கப்புறமாக ஒரிசாவில் ஸ்டெயின்ஸ்னு ஒரு ஃபாதர், ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த ஒரு ஃபாதர். அந்த ஃபாதர் எதுக்கு வரானாக்கா அவர் மத மாத்திரத்துக்குலாம் இல்லை, அவர் வந்த காரணம் என்னன்னாக்கா இங்க உள்ள தொழுநோயாளிகள் இருப்பாங்கல்ல, அந்த தொழுநோயாளிகளை யாரும் தொட்டு வைத்தியம் பண்றதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா அந்த நோய் வந்துருச்சுனாக்கா கை கால்லாம் ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும். அதனால தொடுறதுக்கே டாக்டர்ஸ் நர்ஸையும் தொடுறதுக்கே யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய உடல்நிலை. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை, ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவங்களை தொழுநோய் அவங்கள சூஸ் பண்ணி எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சு அவங்களுக்கு மருத்துவம் செஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்களை பாதுகாப்பாக வச்சு அவங்கள அரவணைக்கிறதுக்காகத்தான் அவருடைய முழு வேலையாகவே வச்சிருந்திருக்காரு. அப்படிதான் ஒரிசாவில் முழு வேலையாகவே ஸ்டெயின்ஸ்ங்கிற ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர் முழு வேலையாக வச்சிருந்திருக்காரு. அவர் மனைவி, அவருடைய 2 குழந்தைகள், 4 பேர் அங்கே தங்கி இவங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சுனாக்கா பக்கத்து ஊர்ல அதே மாதிரி ஒரு தொழுநோயாளி, அங்க அவர் ஸ்டெயின்ஸ் என்ன பண்ணுவார்னா, இப்போ அவங்க செருப்பு நார்மலா அந்த தொழுநோயாளிகள் போட முடியாது, சாதாரண செருப்பு, ஏன்னா கால் வீங்கி இருக்கும், கண்ணாப்பண்ணான் இருக்கும். நார்மலா ஒரு சைஸ் வாங்கும் போது அந்த கால்குள்ள போகாது. ஸோ ஸ்பெஷலா ரெடி பண்ணணும். ஸ்பெஷலா ரெடி பண்ணணும்னாக்கா யாராவது செருப்பு தைக்கிறவங்க அந்த தொழிலாளர்களை கூட்டு வந்தாங்க, அவங்க காலை பார்த்தாலே அளவெடுக்க முடியாத அளவில் அவங்களோட கால் இருக்கும். அதனால அவங்களும் எட்டி போறாங்க. இப்போ ஸ்டெயின்ஸ் என்ன பண்றாரு, அவரே அவங்களுடைய காலை அளவெடுக்குது. அளவெடுத்து இந்த பழைய டயர்லாம் இருக்கும்ல, அந்த கடையில் போய் பழைய டயர்லாம் வாங்கிட்டு வருவாங்க. செருப்பு தைக்கிறதுக்கு அதுதான்
பயன்படுத்துவாங்க. அந்த பழைய டயர் ரப்பர்லாம் வாங்கிட்டு வந்து அவரே அந்த அளவெடுத்து அந்த செருப்பை வந்து அவரே தயார் பண்ணி அந்த ரப்பர் செருப்பை வந்து அவங்களோட காலில் மாட்டி விடுறாரு. இப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான வேலையை செஞ்சவர் தான் ஸ்டெயின்ஸ். ஸோ பக்கத்தூரில் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு தொழுநோயாளி இருக்காரு, அவங்கள பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போன இடத்துல அவங்க தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. அதனால அங்கே ரூம்ஸ் அவைலபிள் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா எதுக்கு ஒரு நாளைக்கு நைட்டு தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு போன வேன்லேயே அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து அங்கே இருக்காங்க, ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க அவருடைய 2 குழந்தைகள் அந்த வேன்லேயே தங்கலாம் முடிவு பண்ணி வேன்லேயே தங்குறாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபியை சார்ந்த பேர் வந்து பிரதாப் சந்திர சாரங்கி அப்படிங்கிற பிஜேபியை சார்ந்த ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்காப்புல. அவர் யாருனாக்கா ஒரிசாவினுடைய மாநில பொறுப்பில் இருக்காப்புல, மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்காப்புல. அவர் என்ன பண்றாப்புல, அந்த வேனை அப்படியே மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி விட்டாப்புல, மண்ணெண்ணையும் பெட்ரோலும் ஊற்றி அந்த வேனை லாக் பண்ணிட்டு உள்ள ஸ்டெயின்ஸ் இருக்காரு, அவருடைய 2 குழந்தைகள் இருக்காங்க, அப்படியே கொளுத்தி விட்டாப்புல. கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாம நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அந்த கொழுந்து விட்டு எரியுறது. ஏன்னாக்கா அவர் ஸ்டெயின்ஸோ அல்லது அந்த குழந்தைகளோ தப்பிச்சு ஓடக்கூடும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறாங்க. திரும்ப ஓடினாங்கனாக்கா அவங்களை பிடிச்சி உள்ள தூக்கி போடணும், அல்லது வெளில வரும்போது அவங்களை அடிச்சு உள்ள தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக கையில் பெரிய பெரிய கழியோட ஆயுதங்களோட சுத்திலும் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அது கொழுந்து விட்டு எரியுது. எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போய் பார்க்குறாங்க, கறிக்கட்டையாக செத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ ஸ்டெயின்ஸோட ஒய்ஃப் வந்து போனவங்களை காரணம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. திரும்ப அவர் போன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தோம்னாக்கா கறிக்கட்டையாக இருக்காங்க. இப்போ 2 குழந்தைகள் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறதுனால பெரிய உருவம் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 சின்ன உருவம் கிடக்கு, அது எது எந்த குழந்தை அப்படின்னு தெரியாத அளவுக்கு கருகி போய் கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக கருகிட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னாக்கா, இந்த செயலை செஞ்ச அந்த பிரதாப் சந்திர சாரங்கி இருக்காருல்ல, அவர் இந்த கேஸ்ல தப்பிச்சிட்டாப்ல. மாட்டினது யாரு தெரியுமா? தாரா சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த கேஸ்ல மாட்டி ஆயுள் தண்டனை கைதியாக இப்போ வரைக்கும் உள்ள இருக்காப்ல. இப்ப ஏன் தெரியுமா பிரதாப் சந்திர சாரங்கி மாட்டாம தாரா சிங் மாட்டினாரு? பிரதாப் சந்திர சாரங்கி கேஸ்ல இருந்தாப்ல, ஆனா அவரை கேஸ்ல இருந்து வெளியே எடுத்து விடுறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவ்வளவு வேலைகள் செய்து அதை கேஸ்ல இருந்து வெளியே எடுத்து விட்டாங்க. இவருக்கு பதிலாக அவர் கூட போன தாரா சிங் ஒருத்தர் அவரை பிடிச்சி இவர் தான் ஏவனுன்னு சொல்லி உள்ள தள்ளி இப்போ தாரா சிங் இன்னும் 2-3 பேர் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஆயுள் தண்டனை இன்னைய வரையும் உள்ளதா இருக்காங்க. அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாரா சிங்குக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, அவங்க குடும்பத்துக்கும் எந்த உதவியும் செய்யல. இப்போ ஏன் பிரதாப் சந்திர சாரங்கி அவ்வளவு மெனக்கட்டு வெளில எடுக்கணும் அப்படின்னாக்கா, பிரதாப் சந்திர சாரங்கி ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். தாரா சிங் நான் பிராமின்னா நம்மள மாதிரி ஒரு பிசியோ எம்பிசியோ யாரோ ஒருத்தர் தாரா சிங்கிறவர். அதனாலதான் சொல்றோம், இந்த பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்ல உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த பிஜேபி ஆர்எஸ் பின்னாடி போவாதீங்க. இந்த மாதிரி கோத்து விட்டு பாப்பானுங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, உங்களதையும் உள்ள வச்சிருவானுங்க. எச் ராஜா என்னைக்காவது உள்ள இருந்து பார்த்திருக்கீங்களா? எச் ராஜா ஜெயிலுக்குள்ள இருந்து பார்த்திருக்கீங்களா? ஆனா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அதே கட்சியில் இருக்கும் பொழுது அவங்க ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரிதான் பார்ப்பனர்கள் இந்த சம்பவத்தில் ஒருவேளை ஈடுபட்டால் அவங்க நேக்கா வெளியேறிடுவாங்க. அவர்கள் வெளியேறுவதற்கு ஆர்எஸ் பிஜேபி டெல்லியில இருந்து முழு வேலையும் செய்யும். நீ அல்லது மற்ற சமூகத்தை பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்ல உள்ள போனீங்கன்னாக்கா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உன்னை மோந்து கூட பார்க்காது, உன்னை ஈஸியா கைகளை விட்டு போயிட்டே இருப்பாங்க. பிஜேபில இருந்து வெளியேறிய நபர்கள் எழுதின புத்தகங்களை வாங்கி படிச்சு பாருங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், அவரு உள்ள போய் மாட்டிக்கிட்டு அவரு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய பேர் பன்வர் மெக்வன்சி. அவர் எழுதின புத்தகம் நான் இந்துவாக இருக்க முடியாது அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்காரு. அவரு ஆர்எஸ்எஸ் இருந்து பயணிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அது அனுபவமாக எழுதியிருக்காரு. தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சாங்க. ஆர்எஸ்எஸ் எப்படி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பழிவாங்குகிறது, அவர்களுக்கு ஒரு வீர வெறியேற்றி விட்டு, உன்னுடைய சாதி வீரமான சாதினை வெறியேற்றி விட்டு எப்படி பிஜேபிக்குள்ள கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் எதிரானவர்களுக்கு காமிச்சு எப்படி பழி வாங்கி அவர்கள் மீது வழக்கை போட்டு ஈஸியாக பாப்பா மேலே போயிட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. தயவுசெய்து புத்தகம் படிச்சினாக்கா உங்களுக்கு தெரியும். அதனால அந்த பிரதாப் சந்திர சாரங்கி யாருனாக்கா, இன்னைக்கு பிஜேபியோட நாடாளுமன்றத்தில் முக்கியமான எம்பிக்கெல்லாம் அவரும் ஒருவர். பாருங்க, ஒரு குடும்பத்தை கொளுத்தி விட்டு அங்கே ரசித்த ஒரு பாப்பா இன்னைக்கு நாடாளுமன்ற எம்பியா இருக்கான். நாடாளுமன்றத்தில் எம்பியா மட்டுமானாக்கா இல்ல, 2வது முறை பிஜேபி ஜெயிச்சு வரும் பொழுது, மோடி 2வது முறை ஜெயிச்சு வரும் பொழுது அவருடைய அமைச்சர் கேபினெட்ல இவரும் ஒரு அமைச்சர். எம்பி நாட் ஒன்லி எம்பி, அவர் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவர் என்ன அமைச்சராக இருந்திருக்கிறாருனாக்கா, இந்த கால்நடை துறை இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய இணை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஆர்எஸ்எஸ் காரன் அவர் ஊர்ல இருக்கும் பொழுது இந்த மாட்டுக்கறிக்கு எதிராக எவ்வளவு வேலைகள் செஞ்சிருப்பாப்ல, மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடுமைகளை பண்ணிருப்பாப்ல, மாடை வந்து மாட்டுக்கறிக்காக கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அடிச்சு கொன்றுப்பாங்க. எவ்வளவு கொலைபாதத்துல இந்த மாட்டுக்கறியை வைத்து மாட்டை வைத்து எவ்வளவு வன்முறை கலவரத்தை தூண்டிய ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஜெயிச்சு அனுப்பிச்சுடுறாங்க. அவருக்கு வந்து கால்நடைத்துறை அமைச்சரான நமது மோடிஜி அவர்கள் பதவியை கொடுக்குறாரு. இன்னைய வரைக்கும் ஒரு எம்பியா இருக்காப்ல, இன்னைய வரைக்கும் எம்பி. அவர் மீடியா எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணானுங்க, இந்த மீடியாவை ஏன் காரி காரி துப்புறோம்னாக்கா, இவரை ஃபோக்கஸ் பண்ண விதம் இருக்கு பாருங்க. அதாவது நார்த் மீடியாவா இருக்கட்டும், இங்க சவுத் மீடியா, தமிழ் மீடியா வரைக்குமே ஏன் விகடன்ல கட்ட
லெட்டர் எழுதினாங்க. புதிய தலைமுறையோட கூட ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம் ஸ்டோரிஸ் போட்டாங்க, வீடியோ ஸ்டோரிஸ் போட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க உள்ள சில சேனல்ஸ் ஸ்டோரிஸ் போட்டாங்க. ஆனா அன்னைக்கு இதே பிரதாப் சந்திர சாரங்கி அவர் எக்ஸ்போஸ் பண்ணது யாருனாக்க கலைஞர் டிவி. கலைஞர் டிவி தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஏன் இவன் இவ்வளவு பெரிய மோசமான ஆளு, இங்க உள்ளவெல்லாம் வந்து ஏதோ சைக்கிள்ல போறாரு, இவரு செருப்பு போட மாட்டாரு, ஜட்டி போட மாட்டாருன்னு சொல்லி இவர் எளிமையின் வடிவம், அவர் காமராஜரின் மறுவருவம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவன் பெரிய கொலைகாரன், அவன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, அந்த கொலைகளை பண்ணது இவன் தான், இவ்வளவு கொடுமைகளை பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலைஞர் டிவில மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பூரா சேனலுங்க புதிய தலைமுறையில இருந்து மற்ற நியூஸ் சேனல் நீங்க கேட்க நீங்க ஊதவே தேவையில்ல ராஜான்னு சொல்ற மாதிரி சேனல் அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் மட்டும் கிடைச்சு அதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்திருக்கும். அவர் சைக்கிளில் செல்பவர், அவர் எளிமையானவர், இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அவர் கத்தி எடுத்து குத்தும் பொழுது லாவகமாக இப்படி கொண்டு வந்து சொலட்டி வயிறில் ஏற்றும் பொழுது வழியே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அந்த குடல்ல குத்தி இழுப்பாரு பாருங்க. அது ஒரு ஸ்டைலுங்க, அது ஒரு ஸ்டைல் தான். 10 ரூபா கத்து தாங்க, அதிகமா அவர் செலவே பண்ண மாட்டார். அவர் எளிமையானவருங்க. அவரு ஏன் 1 ரூபா பிளேடு இருக்கு பாத்தீங்களா, அதுல கொலை பண்ணுவாருங்க. ரொம்ப எளிமை. நீ யோசிச்சு பாருங்க, மத்தவங்க கொலை பண்ணுவானா? எங்க துப்பாக்கி வச்சு கொலை பண்ணுவாங்க. துப்பாக்கி எவ்வளவு காசு செலவாகும்? ஒரு கொலைக்கு எவ்வளவு செலவுங்க? துப்பாக்கினா வாங்குற சாதாரணமாங்க, எவ்வளவு காசு கொடுத்து எத்தனை லட்சம் அவங்க துப்பாக்கி வாங்குறதுக்கு. இவர் பாருங்க 1 ரூபாயில ரொம்ப எளிமையானவருங்க. பிளேட்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. ரொம்ப அருமையான. இல்ல 1 ரூபா கூட வேண்டாம், ஒரு தீ குச்சி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு தீ குச்சி அப்படி கொளுத்தி குடிசையில போட்டு நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அவ்வளவு எளிமையான ஆளுங்க. எரிஞ்சு முடிஞ்ச உடனே ஏதாவது காரு பிடிச்சி போவாரு அப்படின்னா கார்லாம் போக மாட்டாருங்க. அது எத்தனை வீட்டை கொடுத்தனாலும் சரி, எத்தனை பேரை கொண்டாலும் சரி, முடிச்சதுக்கு அப்புறம் அவரு சைக்கிள் வச்சிருப்பாரு, சைக்கிள்ல தான் போவாரு. அவ்வளவு எளிமையான ஆள் தெரியுமா உங்களுக்கு? எளிமையான ஆள் எளிமையான சொல்லி இவர் இந்த மாதிரி எளிமையான ஆள். இவர் எப்படி ப்ரொபகண்டா பண்ணாங்க. இப்ப எரிஞ்ச ஸ்டாண்ட்ஸ் யாருனாங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். இப்ப இப்படி ஒரு கிறிஸ்தவர் 80 நாளே கொளுத்தி விட்டாங்க. இல்ல அவர் ஊருக்கு நல்லது செய்ய வந்தவர், தொழுநோயாளிகளை தொட்டு வேலை பார்க்கறதா வந்த ஒருத்தர் தமிழ்நாட்டு இது இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வேலையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி செஞ்சிருக்காங்க. அவனை எம்பி ஆக்கியிருக்காங்க, மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. இவங்க தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரா? இப்ப இவங்களை நம்ம அடிச்சு ஒழிச்சே ஆகணும். இவங்களை உள்ள விடவே கூடாது. ஃபாதர், we are not allowing father, we will face the consequence father அப்படின்னு கை காமிச்சு நண்பா நண்பீஸ்னு பேசிங்கனாக்கா இப்படி இங்கே உட்காந்து நான் கைத்தட்டல் போட்டு உனக்கு பாராட்ட முடிய போட்டிருப்பேன். ஆனா இது எதையுமே நீ பேசலையே, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை காரி தானே துப்புவேன். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு. அவங்க படிச்சு பாருங்க. குஜால் தான் உங்களுக்கு. அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது அண்ணா சொல்லுவாருனாக்கா, என்ன கடுப்பு, யார் மேலே கடுப்பு, யார் இவரை காலை வாரி விட்டா, யார் இவரை உள்ள தூக்கி போட்டா என்னன்னு தெரியல. ஒருவேளை புசியானந்த மனசில் வச்சுட்டு இந்த கதையை சொன்னாப்லையா, ஷில்பா குமார மனசில் வச்சுட்டு இந்த கதையை சொன்னாப்லையா, அல்லது எஸ்ஏசியை மனசில் வச்சுட்டு இந்த கதையை சொன்னாப்லையா, யாரை மனசில் வச்சுட்டு இந்த கதையை சொன்னாப்ல நமக்கு தெரியல. ஆனால் இந்த கதை என்ன கதைனாக்கா பைபிளில் உள்ள ஒரு கதைங்க. அதாவது அந்த கேரக்டரோட பேர் வந்து ஜோசப். அவர் விஜய் மனசில் சொல்ல, அந்த கேரக்டர் பேர் பைபிளில் வர்ற அந்த கேரக்டர் சொன்னார்ல, அந்த கேரக்டர் பேர் ஜோசப். ஸோ அந்த ஜோசப் என்ன பண்ணுறாருனாக்கா, அவருடைய அப்பா பேர் யாக்கோபு. அவருக்கு சில பல பிள்ளைகள், 12 பிள்ளைகள் நம்ம நம்பர் மறந்துட்டேன். அவருக்கு வந்து 7 பிள்ளைகள் நினைக்கிறேன். ஆமா 7 பிள்ளைகள். ஸோ 7 பிள்ளைகள்ல இந்த ஜோசப் மீது தான் யாக்கோபுக்கு வந்து ரொம்ப பிரியம், பயங்கரமான பிரியம். அதனால ரொம்ப அன்பை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாப்புல. ஏதாவது சட்டை வாங்கிட்டு வரதுனா கூட ஜோசப்புக்கு வந்து தனியாக ஸ்பெஷலான சட்டை தான் வாங்கிட்டு வருது. மற்ற 6 பேருக்கும் அதை விட கம்மியான விலையில அப்படி வாங்கிட்டு வருது. அதுல அந்த 6 பிரதர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஜோசப் மீது பயங்கர காண்டி. ஏன்டா என்ன எங்களை மட்டும் நான் தவிட்டுக்கா பார்த்தாரு நம்ம அப்பா, இல்லை உன்ன மாதிரி தான் எங்களையும் பார்த்தாரு, அது என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷல், உனக்கு மட்டும் முதல்ல 7 படம் எங்க அப்பாவே நம்ம அப்பாவே ப்ரொடியூஸ் பண்ணி உன்னை ஹீரோ வச்சு எடுப்பாரு, இப்போ நாங்க மட்டும் நான் ஓரமா உட்காந்துருக்கா அப்படின்னு செம்ம காண்டாயிட்டாங்க. யாரு? யாக்கோபு மேல. யாக்கோபு யாருனாக்கா சீமானுடைய தாத்தா பேர் தான் யாக்கோபு. இல்ல உண்மையிலேயே சீமானுடைய தாத்தா பேர் யாக்கோபு. ஸோ அந்த யாக்கோபு இந்த யாக்கோபு இல்லை, ஆனா இந்த யாக்கோபுடைய பேர் தான் அந்த யாக்கோபுக்கு வச்சிருக்காங்க, சீமானுடைய தாத்தாவுக்கு பேர். ஸோ இந்த யாக்கோபுடைய பையன் பேர் ஜோசப். இந்த காண்டுல மற்ற பிரதர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்கனாக்கா, வெளில போகும் பொழுது நம்ம ஜோசப்பை பிடிச்சி இவன் ரொம்ப காண்டேத்துறான், நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, பூரா
ரூபாய் இவனுக்கே போயிருது. அப்பா வந்து படம் டைரக்ட் பண்ணுறாரு, அம்மா ப்ரொடியூஸ் பண்ணுது, 6-7 படம் இவனை வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மோகரக்கட்டைக்கு நடிக்க வரலங்கிறதுனால தான் வெளியிலேருந்து எவனுமே கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்பா எஸ்ஏசி வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர், நம்ம யாக்கோபு. அப்போ எவ்வளோ பெரிய டைரக்டர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அவருடைய பையன் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டானே, ஒரு படம் நடிச்சு முடிச்சோடனே இந்த மோகரக்கட்டைலாம் நடிக்குது அப்படின்னாக்க மற்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்கணும்ல, இயக்குனர் தயாரிப்பாளர்லாம். இன்னமும் கூப்பிடவில்லை பாருங்க, 6-7 படம் எடுத்துட்டான் நம்ம அப்பா யாக்கோபு. ஆனால் இந்த மோகரக்கட்டை இன்னமும் வெளிப்படத்துக்கு நடிக்க வந்து யாரும் கூப்பிடவே இல்லை. அதனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பாலடைஞ்ச கிணறு, அந்த கிணறுல ஜோசப் தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை இவன் மேலே ஏஞ்சி வந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக எகிப்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த பக்கமாக வந்துகிட்டு இருக்காரு கழுதையில. அப்போ வரும்பொழுது தான் இவங்க கூப்பிடுறாங்க, யாரும் இந்த 6 பிரதர்ஸ் அவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ப்ரோ இங்க வாங்க, இல்ல ப்ரோ நான் அப்படியே கழுதையில போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற, இங்க ஒரு கழுதை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. கூப்பிட்டு இந்த உள்ள கிடக்க ஒரு கழுதை, இது 6 படம் எங்க அப்பா வச்சு எடுத்துட்டான், எவனும் வெளியில இருந்து வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க, வேற எவனும் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, டைரக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த கழுதைய ஏதோ இருக்கிற காசை கொடுத்து நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வெள்ளி காசுகள் கொடுத்து அந்த கழுதையோட கழுதையாக இந்த கழுதையை தூக்கி உட்கார வச்சு கொண்டு போறாங்க. அந்த கூட்டு போனவர் யாருனாக்கா மிகப்பெரிய ஒரு படை தளபதி. அவர் வீட்டுல அடிமையாக கொண்டு போய் இந்த ஜோசப் கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்ப எப்படி ஒரு பிஜேபிக்கு அடிமையா இருக்காரோ அந்த மாதிரி அந்த எகிப்து படைத்தலைவனுக்கு அன்னைக்கு அடிமையாக அங்க இருந்திருக்காப்ல. அப்ப இருக்கும்போது அந்த படைத்தலைவன் வந்து ரொம்ப விசுவாசமாக, எப்படி இந்த ஜோசப் வந்து ரொம்ப விசுவாசமாக பிஜேபிக்கு இருக்கிறாரோ அதே மாதிரி அந்த ஜோசப் வந்து எகிப்திய படைத்தலைவனுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்திருக்காப்ல. அதனால ஒரு நாள் வெளியூர் போகும்பொழுது சில நாட்கள் நான் வர்றதுக்கு ஆகும், அதனால இந்த வீட்டில் உள்ள பொன் பொருள் இதெல்லாம் விலை மதிப்பற்றது, உன்னையை தவிர வேற யாரும் இதை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியாது, அதனால இந்த வீட்டையும் இந்த பொன் பொருள் எல்லாரையும் உன்னை நம்பி நான் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாப்ல. நீங்க போயிட்டு வாங்க ஏசமானே, நான் பார்த்துக்கிறேன், நான் எங்க போனாலும் உள்ள வந்தவங்க திமுக ஒழிக்க என்ன கத்திர நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. அவ போனதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 நாட்கள் போகுது. அந்த படைத்தலைவனுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபீலிங்ஸ் ஆயிடுது. ஃபீலிங்ஸ் ஆனோடனே இவரை வந்து படுக்கை அறைக்கு கூப்பிடுறாங்க. யாரு? ஜோசப். கோவா கூப்பிட்டு தான் அவர் போயிருப்பாரு. அங்க லோக்கல்ல படுக்கை அறை கூப்பிட்டோடனே அவர் யாராவது பார்ப்பாங்க, யாராவது போட்டோ விட்டு எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால மறுக்கிறாரு போல் இருக்கு. அவர் வேண்டான்னு சொல்லி மறுக்கிறாரு. இவர் இப்படியே 1-2 நாள் ஆகுது. அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க மறுக்க, அவங்க கூப்பிட, அவங்க மறுக்க, இப்படியாக போயிட்டு இருக்கு. இது அந்த ஜோசப் நல்லவரா இருப்பார் போல் இருக்கு. அதனால அப்புறம் என்னாச்சுனாக்க ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி அந்த அம்மா கண்ட்ரோல் பண்ண முடியாம டக்குன்னு ஜோசப் வந்து கையை பிடிச்சி இழுக்குது. ஜோசப் வந்து இல்லை நான் என்னுடைய எசமானுக்கு வந்து நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்டையை பிடிச்சி அந்த அம்மா எடுத்தோட சட்டையை மட்டும் கலட்டி விட்டு அவர் ஓடிடுறாரு. அந்த சட்டையை மட்டும் கலட்டி இந்த பிடிச்சி அந்த அம்மா உள்ள வச்சுக்குது. இப்போ திரும்ப படைத்தலைவன் மறுநாள் வர்றான். வரும்பொழுது இவன் இல்லைன்னாக்கா ஐயோ கேட்பாரு. இப்போ கேட்டாருனாக்கா நான் என்ன பதில் சொல்லுவேன், எப்படி ஓடனான்னு வேற கேட்பாரு. அப்போ இந்த சம்பவம் தெரிஞ்சதுனாக்கா ஏன் தலையை வெட்டி வீசிடுவானே அப்படிங்கிறதுக்காக புருஷன்கிட்ட என்ன சொல்லுது, நீங்க ஒருத்தனை கொண்டாந்து வச்சிங்கல்ல, அவன் என்ன தெரியுமா வேலை பார்த்தான், நீ இல்லாத நேரம் பார்த்து என்னை கோவாவுக்கு வா கோவாவுக்கு கூப்பிட்டே இருக்கான் இவன். பாருங்க அவளை சட்டையை விட இங்கே கழட்டி போட்டு போயிருக்கான் பாருங்க, எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா, அன்னைக்கு வந்தான் பிடிச்சி அடிக்கும் போது சட்டையை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக தேடுறாரு இந்த படைத்தலைவன். தேடும் பொழுது அவன் எங்கேயோ இருக்கான். அப்புறம் படைத்தலைவனை பிடிச்ச கொண்டாந்து ஜெயிலில் போட்டு அடைச்சிடறாப்புல. ஜெயிலில் போட்டோடனே அங்கே சில பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. அங்கே பழக்கம் ஏற்படும் பொழுது அங்கே நல்லா தன்னுடைய பராக்கிரமசாலிகள், நான் பெரிய அறிவாளி புத்திசாலி, நான் வந்தேன்னாக்கா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் வந்தேன்னாக்கா பாருங்க அப்படியே ஒரே நாளில் தோசை கரண்டியை போட்டு தமிழ்நாட்டை பிரட்டி போட்டுருவேன், அதனால எனக்கு எல்லாம் வாக்களிங்கள் அப்படின்னு உள்ள ஒரு கேம்பெயின் பண்ண உடனே நம்பிட்டாங்க. அங்க உள்ள உள்ள தற்கொலைகள் நம்பி இவர் வெளில வந்தோடனே இவரை அந்த நாட்டினுடைய ஆளுநராக மாத்திடுறாங்க. ஆளுநராக அந்த நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுங்களேன், அப்படி அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மாத்திடுறாங்க. அப்ப அதுதான் இந்த கதை. இந்த ஒரு சொல்ல வந்த கதை இருக்குல்ல, அற்புதமான கதை, அந்த கதை தான் இந்த கதை. இவ்வளவு நேரம் நீங்க ஆக்சுவல் கதையை கேட்டீங்க. இப்போ இது யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு நோக்கம் இல்லை, நான் அது ஒரு ஃபன் மோட்ல சொன்னேன் அவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மாரல் என்ன அப்படின்னாக்கா, புரிஞ்சுக்க வேண்டிய மாரல் நான் சொல்ல தேவையில்லை. இந்த நியூ பிஜேபி அப்படிங்கிற புத்தகத்துல நளின் மேத்தா என்பவர் இந்த கதையினுடைய மாரல் என்ன அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காப்புல. இந்த நளின் மேத்தா யாரு, இவர் கருப்பு சட்டை சேப்பு சட்டை நீல சட்டைனாக்கா இல்லை, நளின் மேத்தா ஒரு காவி சட்டை. நீங்க இந்த லெட்டர் ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காவி கலர்ல தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நளின் மேத்தா வந்து பிஜேபிக்காக வேலை பார்த்த ஒரு நபர். பிஜேபிக்காக வேலை பார்க்கும் பொழுது பிஜேபி முதல் முறையாக மோடி ஜெயிச்சு வந்தார்ல, அதற்கு முன்னாடி பெரிய பிளான் போட்டு பல வருடங்களாக ஒரு மாநிலத்திலையும் எப்படி வந்து ஒரு உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த மக்களை வந்து எப்படி பிரிக்கிறது, பிரித்தாளும் கொள்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாநிலத்தில் இங்கே மதத்தை வச்சு கலவரம் பண்ணலாம், அங்கே மதத்தை வச்சு கலவரம் பண்ணி அங்கே மதத்தை வச்சு பிரித்து ஒரு பக்கம் அப்படியே பிஜேபி நாங்கள் தான் ஆதரவு அப்படின்ற மாதிரி போயிட்டு அங்கே நம்ம ஜெயிக்கிறது. சில இடங்களில் மதம் வேலை பார்க்காது, அங்கே ஜாதியை சொல்லி உள்ளே போகணும், அப்போ அங்கே ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம அங்கே ஜெயிக்கலாம். இந்த இடங்களில் ஜாதியும் மதம் ரெண்டுமே இருக்காக
ஆகாது, அங்கே வேற ஒன்று இருக்குது, அங்கே வேற ஒன்று பண்ணணும், அங்கே பழங்குடி மக்களை அங்கே வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், இந்த இடத்துல கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால பிஜேபியை வந்து பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு மாற்றி உள்ளே போகணும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி மக்களை கலவரம் வன்முறை ஏற்படுத்தி மதத்தின் பேரை சொல்லி ஜாதியின் பேரை சொல்லி அல்லது வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி எப்படி மத கலவரம் வன்முறை ஏற்படுத்தி அதுக்குள்ள பிஜேபி எப்படி போய் ஆட்சியை பிடிச்சிச்சு அப்படிங்கிறத ஒர்க் பண்ண ஒருவர் நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் ஒர்க் பண்ணும் பொழுது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காப்புல. அதில் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் என்னென்னலாம் உள்ள ஒருத்தங்க முயற்சி பண்ணோங்கிறது தான் நாம இப்போ பார்க்க போகிற போர்ஷனு. அதில் தி பிஜேபி சவுத் மாடல் அப்படிங்கிற சாப்டர் இருக்கு. அந்த தி பிஜேபி சவுத் மாடல் போர்ஷனில் 436வது பக்கமும் 437வது பக்கமும் ஒரு 2 பேராகிராஃபுகள் இருக்கு. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னாக்கா, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பார்ட்டி தாங்க இருக்கு, அதை தாண்டி உள்ளுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்னன்னாக்கா அதை தாண்டி உள்ள போகணும் அப்படின்னாக்க அங்கே பெரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐடியாலஜி ஒன்று இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, எங்கேயுமே இல்லாத ஒரு ஐடியாலஜி, பெரியாருங்கிற ஐடியாலஜி. அது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன்னு அவர் சொல்றாப்புல, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அதாவது காங்கிரஸ்காரவங்களுக்கு நேரு எப்படியோ காங்கிரஸ்காரவங்களுக்கு காந்தி எப்படியோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பெரியாருங்க, அந்த திராவிட அரசுக்கு பெரியார் இருக்காருங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்றாப்புல இதுல, சரிங்களா? அதனால அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஃபேஸ் அது. அதனால அதை உடச்சு போட்டோம்னா பிஜேபி உள்ள போறதுங்கிறது ரொம்ப 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 கடினம். அதனால அங்க போயிட்டு டிவிடெண்ட் ஃபார்முலாவை போட்டு அதுக்குள்ள போயிட்டு மத கலவரம் செய்து மூட்டி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒண்ணு பண்ணலாம், இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த திராவிட அரசியல் பெரியார், இந்த பெரியாருக்கு இடையில ஒரு கோளாறையை போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைனாங்க ரொம்ப சிரமம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு, அங்கே எல்லாருமே கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஸ்டாரு, அதனால அவரை பிடிங்க, அவரை பிடிச்சி மண்டையை கழுவி அவரை வந்து இந்த பெரியார் என்கிற பிம்பத்தின் மீது கோடாரியை போட சொல்லுங்க. முதல் கோடாரியை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆளுல ஒருத்தரா அது பின்னாடியே அவங்கள்ல இருந்து ஆட்களை பிடிச்சி அந்த பெரியார் கோடாரிக்கு பின்னாடியே நம்ம ஆட்களை அனுப்பிச்சு விட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்களை கொஞ்சம் அனுப்பலாம். ஏன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே தமிழ்நாட்டுக்குள்ள ஹார்ட்கோர் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை பேசவே முடியாது. மற்ற மாநிலங்களில் பேசிடுவோம், ஆனா அங்க பேசவே முடியாது. அங்க பிஜேபி லீடர்ஸை எப்படி பேசணும்னாக்கா ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் பேச முடியும். அதாவது இந்த திராவிட கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிறோங்க, கடவுள் மறுப்பு தவிர அந்த சீர்திருத்தம் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க தான் நாங்கள் செய்கிறோம். இந்த மோடில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி லீடர்ஸே பேச முடியும். அப்படியே அந்த மண் இருக்கு, அங்கே ஒரு ஐடியாலஜி இருக்கு, அங்கே பெரியாருங்கிற பிம்பம் இருக்கு. அதனால அந்த பிம்பத்தை உடைக்காம நம்ம உள்ள போக முடியாது. அதனால கோடாரிய கடப்பாறையை ரஜினிகாந்தை வச்சு அந்த கடப்பாறையை போட சொல்லுங்கன்னு இந்த எழுதியிருக்காங்கப்பா, ஃபுல்லாக எழுதிருக்காங்க. 436 437 படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ கடப்பாறையை போட விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தராக பிடிச்சி உள்ள போய் அந்த ஸ்பேஸில் தான் பிஜேபி உள்ள போக முடியுமே தவிர நீங்க வேற எந்த வழியிலையும் போகவே முடியாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால தான் ரஜினிகாந்தை வச்சு முதல்ல அந்த ராமரை செருப்பால் அடிக்க சொன்னார் பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், செருப்பால் அடிச்சாருன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அப்புறம் சொல்லலனாரு, அப்புறம் சொன்னேன்னாரு, அப்புறம் சொன்னதாக கனவு கண்டேன்னாரு, அப்புறம் ஆடே களவு போகல அப்படின்னு அதெல்லாம் அடிச்சாடியிலேருந்து தலைவாங்க பின்வாங்கல தவிர இது முழுக்க துண்டுகள், பிஜேபி போட்ட துண்டுகள். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் என்ன பண்றாருனாக்கா, தமிழ்நாட்டுக்குள்ள இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் பூரா மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள், ஆர்எஸ்எஸ் சைடு பிஜேபி சைடு இருக்கிறவங்க, நடுநிலை பத்திரிகையாளர்கள், லெப்டா இருக்கக்கூடியவங்க, திராவிடம் பேசுற எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியாக சந்திக்கிறாரு. எனக்கு சந்திச்ச பத்திரிகையாளர்கள் ஒரு 4-5 பேர் என்கிட்ட தகவலை சொன்னாங்க. இது நான் எல்லாருமே கூப்பிட்டு சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது கேட்டதுனால இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, இது நான் உள்ள வரலாமா, உள்ள வந்தாக்கா ஓகேவா, நான் ஓரளவுக்காவது உள்ள வந்து என்னுடைய கெட்ட பேர் என்னுடைய நல்ல பேர் கெட்டு போகாம உள்ள என்னால் அதில் ஹோல்டு பண்ண முடியுமா பாலிடிக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எல்லாருமே கொடுத்த அட்வைஸ் என்னன்னாக்கா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏனென்றால் அமித்ஷா பச்சன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோ மகாராஷ்டிராவில், அவர் படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறாப்புல, அவ்வளோதான். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ பெரிய ஹீரோ ஹிந்தியில் அமிதாப். ஸோ அவ்வளோ பெரிய ஹீரோ படம் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபுல்லாக லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வந்துட்டாப்புல. ஆல்ரெடி அவர் இருந்த பூர்வீக வீடு இருக்குல்ல, அந்த வீட்டே வித்துட்டாப்புல அல்லது அடமான வச்சிட்டாப்புல. அவருடைய பேரில் இந்த வீடு இல்லை. இந்த நிலைமைக்கு அமிதாப் வந்ததுக்கு அப்புறம், அமிதாப் யாரு, ரஜினிகாந்த் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாரு, அமிதாப் இந்தியாவோட சூப்பர் ஸ்டாரு. அப்போ இந்தியாவோட சூப்பர் ஸ்டாரே கீழே வந்து விழுந்துட்டாரு அப்படின்னாக்க யாரும் கண்டுக்கல, யாருமே வந்து ஐயோ இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இவ்வளவு கீழே வந்து விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு யாரும் போய் காசு கொடுத்து, அம்பானி அம்மாதானி காசு கொடுத்து அந்த வீட்டை மீட்டு கொடுக்கல, அவங்களுக்கு இழந்து போன சொத்தையெல்லாம் மீட்டு கொடுக்கல. திரும்ப என்ன பண்ணாருனாக்கா, அமிதாப் பச்சனே திரும்ப எழுந்திரிச்சு மேலே வந்தார். அதுக்காக தான் அந்த குரோர்பதிலாம் அவர் ப்ரோக்ராம் பண்ணது காரணம் என்னன்னாக்கா, நல்ல அமௌண்ட்டு
தந்தாக்கா நான் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே அவர். சரி, காசுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை மீட்கிறாரு, இழந்து போன சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் மீட்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாரு. ஆனாப்பட்ட அமிதாப் பச்சனை கீழே விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையா, நீ லோக்கல்ல உள்ள தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் நீ யோசிக்கன்னு போயிட்டாங்க. அவனோட தலைவன் 2 தம்மையும் 2 பெக்கையும் போட்டு தலையை தடவிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு நல்ல முடிவு எடுத்தாப்புல. அந்த முடிவு தான் எந்த முடிவு தெரியுமா? என்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்க்கும் பொழுது என்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்ற தேதியை அந்த தேதியை பின்னாளில் அறிவிக்கிறேன்னு போனார் பார்த்தீங்களா? அன்னைக்கு எடுத்த முடிவு தலைவன். உண்மையிலே தலைவனை வாழ்த்துறோம். தமிழ்நாட்டை பத்தி கரெக்டா புரியுது. இந்த புக்கில் இருக்கிற ரஜினிகாந்தை பத்தி எழுதியிருக்காங்க. நான் சொன்ன பேஜ்ல நீங்க தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. அந்த கடப்பாறை வேலை செய்யல, அது முளமுழங்கி போச்சு. ஏன்னா பெரியாருடைய கல் வந்து அந்த அளவுக்கு சாங்கான ஒரு மலைக்கல்லாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் திரும்ப அந்த கடப்பாறை வேலை செய்யலன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு கடப்பாறை உள்ள இருக்க பார்க்கறாங்க. அந்த கடப்பாறை தான் விஜய் என்கிற கடப்பாறை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்வேன். அது எப்படிங்க ரஜினிகாந்த் வரலங்கிறதுக்காக விஜய் வர்றாரு அவர் தனிப்பட்ட முறையில், அவரை நீங்க எப்படி ரஜினிகாந்த் விஜய் ஒன்னாக்குவீங்க நீங்க கேட்கலாம். ரஜினிகாந்த் வரும்போது நேராக பெரியாருக்கு எதிராக பேசினாரா? ஓகே, இது ஒர்க் ஆகல, திரும்ப பெரியாரையும் தூக்கி போட தூக்கி உள்ள வைங்க, உள்ள வச்சுட்டு இப்ப இந்த கடப்பாறை அனுப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்க நபர் தான். அப்படி இல்லைன்னாக்கா திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கணும், பெருமாள் கோவில்பட்டி இஷ்யூக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கணும். ஏன்னாக்கா அங்க இந்து கிறிஸ்டியன் ப்ராப்ளம், திருப்பரங்குன்றத்துல இந்து முஸ்லீம் ப்ராப்ளம். இதே மாதிரி இன்னொரு அதுக்கு பக்கத்துல அங்கேயும் இதே மாதிரி 2 மதங்களுக்கு இடையே கலவரம். இது பண்றது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி. தமிழ்நாடு முழுக்க 175 இடங்களை குறிவைத்திருக்கிறார்கள் மத கலவரம் செய்வதற்கு. இதற்கெல்லாம் விஜய் கரண்ட்ல இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சமீபத்தில் நடந்த விஷயங்கள், இதற்கு எதுவுமே குரல் கொடுக்க மாட்டாரு. ஆணவ படுகொலை நடக்குது, அதற்கும் குரல் கொடுக்க மாட்டாருனாக்கா அப்புறம் என்ன மசத்துக்கு நீ பெரியார் வச்சிருக்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப பெரியார் சும்மா போடாதானே வச்சிருக்க? பெரியார் இல்லாம வந்தாக்கா அடுத்த ரஜினி கண்டுபிடிச்சிருவாங்க, செவுல்ல அடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக பெரியாரை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வரான். இவனை நம்பாதீர்கள். குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்பாதீர்கள், குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்பாதீர்கள். இதே மாதிரி மோகன் சி லாசர்ஸ் ஒருத்தர் 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு கேட்டார், மோடிக்கு ஓட்டு கேட்டார். மோகன் சி லாசரஸ் அனைத்து மக்கள் அவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க பிரார்த்தனைக்கு. அந்த பிரார்த்தனையில மோடிக்கு வாக்களிங்கள்னு சொல்றாப்ல. என் கனவுல ஜீசஸ் வந்தாரு, மோடி தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு, மோடி தான் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால எல்லாரும் வாக்களிங்கன்னு சொல்றாப்ல. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்த பிஜேபி, அந்த பிஜேபியோட தலைவர் நரேந்திர மோடி, ஆர்எஸ்எஸ், இப்ப இவங்களுக்கு வாக்களிங்கள்னு மோகன் சி லாசர் சொன்னபோது தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்கள் எப்படி முடிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த போன மாறுவிட போட்டியில் போன அந்த ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றதையும் அந்த மக்கள் கண்டிப்பாக கேட்க மாட்டார்கள், விழித்துக் கொள்வார்கள். ஒருவேளை இந்த ஃபாதர்ஸ் கூட தெரியாம இருக்கலாம், இந்த அரசியல் புரியாம இருக்கலாம். விஜய் நல்ல பையனாச்சே, நம்மள்ட்ட வருவாப்லையே பேசுவாப்லையே, அவர் எப்படிங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்க முடியும்? பிஜேபி ஆர்எஸ்எஸ்னாங்க சாஃப்ரான் துண்டு போட்டிருப்பாங்களே, கையில குத்துவாள் வச்சிருப்பாங்களே, திரிசூலம் வச்சிருப்பாங்களே, நெத்தில கோடு போட்டிருப்பாங்களே, பாரத் மாதா கி ஜி சொல்லுவாங்களே, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வருவாங்கன்னு கிடையாது ஃபாதர்ஸ், இதெல்லாம் சொல்லாமலும் வருவார்கள். அப்படித்தான் ரஜினிகாந்த் வந்தார், அடிச்சு விரட்டப்பட்டார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த லைன்ல வந்த ஒரு பீஸ் தான் சீமான், அது எடுபடல அப்படின்னு தெரிஞ்சவங்க திரும்ப விஜய் கிட்ட வந்தார்கள். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலனாக்கா கொஞ்சம் லேட்டா கூட புரியலாம், அவசரப்படாதீங்க. கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பீங்க நம்புறேன். அதனால இதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முடிந்தால் நேரம் இருந்தால் தி நியூ பிஜேபி, இன்னைக்கு இந்த புத்தகத்தை நம்ம அறிமுகப்படுத்துறோம். நளின் மேத்தானுடைய புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கு, தயவு செஞ்சு வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை ஆங்கிலம் புரியலனாக்கா ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட தமிழ்ல என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.